வியட்நாமின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளப் வசந்த கொலை மற்றுமோர் சந்தேக நபர் கைது. ஜனவரி முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு ஜனாதிபதி உறுதி. 1000 நெருங்கும் தேர்தல் முறைப்பாடுகள். இலங்கைக்கு வரவுள்ள சீன கடற்படை கப்பல். மலேசியாவில் இலங்கை குடும்பம் ஒன்று கைது. கிளப் வசந்த கொலையின் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரான பட்டி ஆரம்பகே என்ற அஜித் ரோஹன நேற்றைய தினம் தெஹிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கவுடான பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 29 வயதான தாருகா வருண இந்திக்கடி சில்வாவும் அதுருக்கிரியவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். கடந்த ஜூலை 8ஆம் திகதி அதுருக்கிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறப்பதற்காக வந்தபோது இனம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா உள்ளிட்ட 2 உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு வீழ்ச்சியடைந்த நிலையில் வாழ்க்கை செலவும் அதிகரித்து சென்றது என்றாலும் தற்போது படிப்படியாக நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தியடைந்து வருகிறது. அதன் பிரகாரம் மக்களின் வருமானமும் அதிகரிக்க வேண்டும். அதனால் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார். தொழில் முயற்சியாளர்களை அதிகரித்து அவர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ற வகையில் நாளாந்தம் சம்பளத்துக்கு தொழில் செய்பவர்கள் தங்களின் நாட்சம்பளத்தை அதிகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டு தற்போது அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம். இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. அதன்படி ஜூலை 31ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் திகதி வரை 901 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 427 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 474 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அவற்றில் சட்டத்தினை மீறியமை குறித்து 450 முறைப்பாடுகளும், வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 1 முறைப்பாடும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 23 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 65 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை, வியட்நாம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் கடற்படை ஒத்துழைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் சீன கடற்படைக்கு சொந்தமான போலண்ட் என்ற கப்பல் சீனாவின் வடகிழக்கில் உள்ள டேலியன் மாகாணத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கப்பல் இம்மாதம் இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வரவுள்ளது. 85 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் மேக்ஸ் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. 50 கடற்படை கேடர்களுக்கு ஒரே நேரத்தில் பயிற்சி அளிக்கும் வசதியும் உள்ளது. கடற்படை அதிகாரிகளிடையே தொழில்முறை திறன்களை வளர்ப்பது மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுவான எதிர்காலத்துடன் கடல் நடவடிக்கைகளை தொடங்குவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்று கப்பலின் அதிகாரியொருவர் தெரிவித்தார்.
மலேசியாவில் போலியான முறையில் கடவுச்சீட்டை பெற முயற்சித்த இலங்கையர் ஒருவரும் அவருக்குதவிய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டனர். பினாங்கில் உள்ள குடிவரவு திணைக்களத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற முயற்சித்துள்ளனர். 13 வயது நபருக்கு 10 வயது என்று கூறி கடவுச்சீட்டை பெற முயன்ற நிலையில் அவரின் தாய் போன்று நடித்த பெண்ணும் சிக்கியுள்ளார். எனினும் அவர்களின் ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த நபர் ஏற்கனவே மலேசிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்திருந்த போதும் அவருக்கு மலே மொழி தெரியாத காரணத்தினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டமையும் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.